தமிழ்நாட்டுக்கு ஜீவாதார நதிங்கிறது காவிரி தான். காவிரியை நம்பி கிட்டத்தட்ட 22 மாவட்டங்கள் இருக்கு. காவிரியின் குறுக்கே மேகடட்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய அணை கட்டி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கணுங்கிற கர்நாடக அரசை கண்டிச்சு நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதுல எதிர்க்கட்சியான திமுக தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துப்படி அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு புதிய நடுவர் மன்றம் ஒண்ணு காவிரி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷரத்தை அதுல சேர்த்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று இருக்குது. அவங்களுக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம் அல்லது சட்ட நிபுணத்துவம் தெரியாம இருக்கலாம். ஆனா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இந்த விஷயத்துல நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தினவங்க. நடுவர் மன்றங்கிறது 1990ஆம் ஆண்டு தமிழ்நாடு கர்நாடகா இடையே உள்ள காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்டு அது இறுதி தீர்ப்பு கொடுத்து அதை செயல்பாட்டு கொண்டு வருவதற்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் போனுச்சு. அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அடைந்த துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இன்னைக்கு காவிரி ஒழுங்காற்று ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் கையில் பெரிய அதிகாரங்கள் இருக்கு. அதை சட்டப்பூர்வமா செயலாக்கம் பண்ணுமே தவிர கர்நாடகா அரசு அந்த இறுதி தீர்ப்புப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கலன்னா அந்த மேம்பாட்டு ஆணையம் திறக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர இந்த புதிய ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இல்லாம இன்னும் ஒரு 30-40 வருஷம் இன்னும் ஒரு தலைமுறையை கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய விஷயம் தானே தவிர அதனால தமிழ்நாடு அரசு அந்த சரத்தை நீக்கணும். புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை. ஏற்கனவே இருந்த காவிரி நடுவர் மன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பை உறுதியா செயல்படுத்துறதுக்கான சட்ட போராட்டத்தை தான் நம்ம நடத்தணும்.